மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசை புதுச்சேரி அரசு அணுகுவதில்லை. மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பெற்ற கடன்களை உடனுக்குடன் செலுத்தினால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும். முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தல். ஏஎப்டி தொழிலாளர்களின் உண்ணாவிரதத்திற்கு அனுமதி திடீரென மறுப்பு. நீதிமன்றத்தை நாட தொழிற்சங்கங்கள் முடிவு. ஏம்பலம் பகுதியில் கலவரம். நள்ளிரவில் வீடுகள் சூறை, வாகனங்கள் சேதம். பதற்றத்தை தணிக்க போலீஸ் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கும் நிதியில் முறைகேடு செய்யும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆவேசத்துடன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் தாழ்த்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் கந்தசாமி, நீல கங்காதரன், மாரிமுத்து, ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சென்னா ரெட்டி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதில் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களின் நிதிநிலை அறிக்கையில் தாழ்த்தப்பட்டோருக்கான சிறப்பு கூறு திட்டத்திற்கு 16% நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தினாலும் பல மாநிலங்கள் ஒதுக்காமல் அந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றும் தில்லுமுள்ளு செயலில் ஈடுபடுகின்றன என்று குற்றம் சாட்டினார். முதலாக 16% நிதியை அந்த சிறப்பு கூறு நிதிக்கு ஒதுக்க வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அகில இந்திய அளவில் உள்ள திட்டத்துறையானது உத்தரவிட்டிருக்கிறது. அது எந்த பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, எந்த நிதிநிலை அறிக்கை இருந்தாலும் சரி, அது மாநிலமா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, 16% நிதியை ஒதுக்கிட்டு தான் ஒரு பட்ஜெட்டை போடணும். அதை அகில இந்திய அளவில் நாங்கள் செய்யறோம். நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் செய்கிறார்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள் செய்கிறார்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆனா பல மாநிலங்கள்ல அந்த 16% நிதியானது ஒதுக்கப்படாமல் அந்த நிதியை மற்ற துறைகளுக்கு மாற்றுகின்ற, மற்ற திட்டங்களுக்கு மாற்றுகின்ற ஒரு தில்லுமுள்ளு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டோரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முதலிடம் என்று கூறிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, சிறப்பு கூறு நிதியினை ஒவ்வொரு மாநிலமும் முறையாக செலவு செய்ய சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இதில் தவறு செய்யும் முதலமைச்சர் அமைச்சர்களை சிறையில் தள்ள முடியும் என்று கூறினார். திட்டங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவருடைய வீடு கட்ட திட்டத்திற்கு, அவருடைய குடிநீர் நீர் திட்டத்திற்கு, சாலை திட்டத்திற்கு, மருத்துவமனை திட்டத்திற்கு, பள்ளிக்கூட திட்டத்துக்கு, அந்த மக்கள் குடியிருக்கிற பகுதியில் செய்ய வேண்டிய திட்டத்தெல்லாம் அதை ஒதுக்கிவிட்டு பொதுவாக திட்டத்தை செய்துவிட்டு இந்த மக்களுக்கு நாங்கள் பணம் ஒதுக்கணும்னு சொல்றது திருப்பூர் வேலை தானே, அந்த மக்களை ஏமாற்றுற வேலை தானே. ஏன்னு சொன்னா அவருடைய குரல் ஒலிக்கவில்லை என்பதற்காக அந்த மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதுல முதல் இடம் பெற்றிருப்பது புதுவை மாநில மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் ஆட்சியில் நடந்தது. சிறப்பு கூறு நிதியை ஒவ்வொரு மாநில அரசும் முறையாக செலவு செய்வதற்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அப்பதான் அந்த 16% நிதியை அவங்க தப்பு பண்ணா அந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சிறையில் தள்ளுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதை நீங்க செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு தராத முதல்வர் ரங்கசாமியால் புதுச்சேரியில் 2.5 ஆண்டுகளாக வளர்ச்சியே இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரசிடம் பெறும் கடன்களை முறையாக செலுத்தினால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சிறுபான்மையின மக்களுக்கான விழிப்புணர்வு முகாம் மற்றும் லோன் மேளா நடைபெற்றது. சொக்கநாதன்பேட்டை தமிழ் திருமண நிலையத்தில் நடைபெற்ற மேளாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார். அவர் கூறுகையில், அரசு நிறுவனங்கள் மூலம் சிறுதொழில்கள் துவங்க அளிக்கப்படும் கடன்களை முறையாக பயன்படுத்தி அதற்குரிய தொழிலை மட்டுமே துவங்க வேண்டும். அந்த கடன் தொகையை வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், அரசிடம் வாங்கிய கடனை உடனுக்குடன் செலுத்தினால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றும் கூறினார். ஒரு நல்ல பயனுள்ள செயலை இந்த கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இது முதலீடு இதுவும் கொஞ்சம் குறைந்த வட்டியில் வாங்கி அந்த வட்டியில் கொஞ்சம் உயர்த்தி அதை கொடுத்து அந்த கழகத்தின் மூலமாக பயனடைய செய்திருக்கிறோம்.
அப்படி பார்க்கும் பொழுது வாங்கின கடனையும் திருப்பி செலுத்தணுன்றது தான் மிக முக்கியமானது. ஒரு கடன் வாங்கி கிடைக்கிற ஒரு பயன், ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னா ஒரு சிறிய வட்டியில் கிடைக்கிது அப்படின்னா அந்த பயனை பயன்படுத்தி அதன் மூலமாக முதலீடு செய்து தொழில் மூலமாக அந்த வருவாயை உயர்த்தி திருப்பி கடனை செலுத்த வேண்டும். அப்போ தான் மற்றவர்களுக்கு அந்த கடன் இன்னும் பலருக்கு ஒரு சென்றடைகிற ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ தான் கழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க முடியும். இப்போ நீங்கள் மத்திய அரசு போய் கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் திருப்பி கடன் வருதா உங்களுக்கு எடுத்த உடனே அந்த கடன் தான் கேட்பாங்க. கட்டின கடன் திருப்பி கட்டுறாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போது திருப்பி செலுத்த வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த கழகத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கு வழங்கப்படுகின்ற முதலீடு, இன்னொன்று அதற்குரிய பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இப்போ கணினி பயிற்சி கொடுக்குறாங்க, ஓட்டுநர் பயிற்சி கொடுக்குறாங்க. இது இன்னும் புதுச்சேரி மாநிலம் பல இடங்களில் தொடங்கணும், இந்த பயிற்சி கொடுக்கணும் என்பதுதான் அரசனுடைய எண்ணம். நிகழ்ச்சியில் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி கடனாக 17 நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தொகையும் மற்றும் தொழிற்கடனாக 50 நபர்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், மேம்பாட்டு கழக தலைவர் பாலமுருகன், மேலாண் இயக்குனர் வரதராஜன், பொது மேலாளர் இளங்கோவன், சிறப்பு அதிகாரி அன்பழகன் மற்றும் மேலாளர் மனோகரன் கலந்து கொண்டனர். ஏஎஃப்டி பஞ்சாலையில் இயந்திரங்களை விற்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த புதுச்சேரி அரசு தொழிலாளர்களுக்கு அனுமதியை மறுத்துள்ளது. புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை பல மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 10 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதனையடுத்து பஞ்சாலை நிர்வாகம் டிசம்பர் 20ஆம் தேதி வரை தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் விட்டது. இந்நிலையில் ஏஎஃப்டி பஞ்சாலையில் உள்ள 65 இயந்திரங்களை விற்பனை செய்ய டெண்டர் அறிவித்துள்ளது. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். காவல்துறையும் அனுமதி வழங்கி இருந்தது. இன்று காலை பஞ்சாலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். அப்பொழுது அங்கு வந்த போலீசார் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அரசு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக கூறி நாற்காலி மற்றும் பந்தல்களை அகற்றினார்கள். மேலும் தர்ணா போராட்டம் நடத்தவும் போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் பஞ்சாலை முன்பு தொழிலாளர்கள் திடீர் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். ஏம்பலம் கிராமத்தில் இரு தரப்பினர் மோதல் ஏற்பட்டு 6 பேருக்கு அரிவாள் வெட்டு, 15 பேர் படுகாயம் அடைந்தனர். மேலும் வீடு வாகனங்கள் சூறையாடப்பட்டு பதற்றம் நிலவியதால் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏம்பலம் காலனியைச் சேர்ந்த மாணவன் சதீஷ். இவர் அதே கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சதீஷ் ஏம்பலம் ஊரைச் சேர்ந்த மாணவியிடம் பேசியதாக தெரிகிறது. பின்னர் இதுகுறித்து மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். உடனே மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவன் சதீஷை தாக்கியுள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்த ஏம்பலம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காலனியில் புகுந்து சராமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் மாணவி சிவரஞ்சனி, செல்வநாயகி, நாகராஜ் உள்ளிட்ட 6 பேர் அரிவாளால் வெட்டப்பட்டனர். இரும்பு கம்பி மற்றும் தடியால் தாக்கியதில் 9 பேர் படுகாயம் அடைந்தனர். மேலும் வீடு, வாகனம் என அனைத்தும் சூறையாடப்பட்டது. இந்த தாக்குதலில் ஏம்பலம் கிராமம் போர்க்களமாக காட்சியளித்தது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் கலவரக்காரர்களை விரட்டி எடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்க ஏம்பலம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கிராமப்புறத்தில் தொடரும் இருதரப்பு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நடத்திய இலவச மார்பக புற்றுநோய் சிகிச்சை முகாமில் 35 வயதடைந்த பெண்கள் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டது. முத்தூட் ஃபின்கார்ப் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சார்பில் இலவச மார்பக புற்றுநோய் சிகிச்சை முகாம் PMSSS காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது. இந்த முகாமில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இயக்குனர் டாக்டர் சிதம்பரம் தலைமையிலான குழுவினர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு ஆலோசனை வழங்கினர். 35 வயதடைந்த பெண்கள் அனைவரும் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று தெரிவித்தனர். இதில் முத்தூட் மகிழா மித்ரா வாடிக்கையாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.